உனக்கும் சாண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனை? வீட்டோட பங்களிப்புலயும் உங்களுக்கு நான் என்ன பிளேஃபுல்லா இல்ல நான் நம்மள ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இருந்தேன் போகணும்னு சொல்லல என்ன க்ளோஷர் கொடுக்கல இல்ல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பிரஜினும் திவ்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்க விஷயத்தை தான் காட்டுறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு 4 பேர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. யார் யார்? பிரஜினு, கலையரசன், அதுக்கப்புறம் துஷாரு, இதை தாண்டி யார் ஒருத்தர் 4 பேருங்க மொத்தம். அமித், இவங்க 4 பேர் வந்திருக்காங்களா? அந்த 4 பேர் வந்ததுல இருந்து எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க. துஷாரு, அரோரா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரை வச்சு விக்ரம், சபரிலாம் ஜாலியா ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலியா தான் லைவ்ல எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரஜின் இருக்காரு பாத்தீங்களா, கமருதீனை மீட் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது கமருதீன் கிட்ட இவர் வந்து கோவமா அப்ப பேட்டிலாம் தந்தாரு. நான் மட்டும் உள்ள வரும்போது கமருதீன் இருந்தானா பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரிலாம் சொன்னார்ல. ஆனா கமருதீனை மீட் பண்ணி பேசியிருக்காரு. அதெல்லாம் விடுறா, டாஸ்க்ல ஒரு கோவத்துல நீ அப்படி பண்ணிட்ட, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், நீ தேவையில்லாம கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்ட, ஆனா பெருசா இல்ல, சரி ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை யார் சொல்றான்னா கலையரசன் சொல்லிட்டு இருக்கான். கலையரசனுமே வந்து அதை பார்த்திருப்பான் போல. கலையரசன் வந்து உள்ள இருக்க திவாகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். திவாகர் கேட்கிறாரு, என்னடா ஆச்சு, எல்லாம் வெளியே கமருதீன்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும் போது இந்த மாதிரி பிரச்சனையே பேசிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கலையரசன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ப்ரோமோ படி நம்ம பார்ப்போம். பிரஜின் இருக்காரு பார்த்தீங்களா, திவ்யாவை தனியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது சாண்ட்ராக்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. என்ன கேட்குறாருன்னா, உனக்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நீ நினைக்கிற சொல்லுன்ற மாதிரி கேட்குறாரு. இந்த ப்ரோமோ முழுக்கவே இவங்க தான் பேசுகிறாங்க. பிரஜின் அந்த ஒரு வார்த்தையை தான் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக திவ்யா தான் பேசுகிறாங்க. திவ்யா ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன விஷயம் தாங்க இது. நம்மளே நிறைய வாட்டி கேட்டிருப்போம். அந்த பிரச்சனை எப்படி உருவாச்சுன்றதை நீங்கள் கவனிங்களேன். பிரஜினே வெளியே போறாரு. பிரஜின் வெளியே போனதுக்கப்புறம் சாண்ட்ரா அப்செட்டாகவே இருக்காங்க. அப்படி அப்செட்டாக இருக்கும் போது திவ்யா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்ன சாண்ட்ரா, நம்ம பேசலாமா? இல்லை இப்போ பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ அப்புறமா வா. அப்புறமா வந்தாலும் அதையே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க திரும்ப திரும்ப பேச விரும்பலன்னா திவ்யா ஒதுங்கி தானே போக முடியும். ஒதுங்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஏற்பட்டுச்சு. அந்த கேப் ஏற்படும் போது திவ்யா சாண்ட்ராவை பற்றி பின்னாடி பேசாமல் இருந்தாங்க. அதாவது சாண்ட்ரா டாப்பிக்கை பற்றி யார்கிட்டையும் பின்னாடி பேசல. அதுவும் இல்லாமல் தப்பாக பேசலை, சாதாரணமாக கூட பேசல. மொதல் விஷயம், சாதாரணமாகவும் பேசல, தப்பாகவும் பேசல. ஆனால் சாண்ட்ரா அந்த சைட்ல இருந்து தேவையில்லாமல் நிறைய லூஸ் டாக் விட்டாங்க. அது என்னன்னா, பிரஜின் இருக்கும்போது அண்ணா அண்ணான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. பிரஜினி எனக்கு சப்போர்ட் பண்ணதை விட அவளுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணாரு. ஆனால் அவர் போனதை நினச்சி ஃபீலே பண்ணலன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. ஏங்க, நீங்க உங்க புருஷன் போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணலாம், எல்லாரும் எப்படிங்க ஃபீல் பண்ண முடியும்? ஆமா, பிரஜின் உள்ள இருக்கும்போது சப்போர்ட்டிவா இருந்தாரு. திவ்யா ஜாலியா தான் பேசினாங்க, நல்லா தான் பேசினாங்க. அதுக்காக எத்தனை நாள் நீங்க ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. போகும்போது லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இதை தாண்டி சாண்ட்ரா ஒரு தப்பான குற்றச்சாட்டு வச்சாங்க. அவ என்ன நினைச்சானா, நான் போயிடுவேன் நினைச்சா, நான் கிளம்பி போயிடுவேன், அதுக்கப்புறம் அப்படி நினைச்சா அது நடக்கலன்னு அவ கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இன்டைரக்டா சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு அவன் நினைக்கிறா, அதாவது ஃப்ரெண்ட்லியா அவர் கூடயே இருக்கிறதுக்கு நினைக்கிறான்னு கொஞ்சம் தப்பா தான் சொன்னாங்க. அதை தான் ரம்யா பார்த்து எல்லாருக்குமே அது தப்பாக தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாண்ட்ரா ஒரு மாதிரி சொன்னாங்க. அது என்னன்னா வந்து, அவளுக்கு பிரஜினை ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரஜின் கூட வந்து இது பண்ணுறதுக்கு என்ன விலகி போக வைக்கிறதுக்கு சில விஷயங்களை பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அந்த மாதிரி சொல்லாமா? அதாவது அவங்க 2 பேரும் வந்து பிரதர் சிஸ்டர் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. அவங்கள போகிற போக்கில் அப்படி சாண்ட்ரா சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது தான் பெரிய தப்புங்க. இது கூட திவ்யாவுக்கு இவ்வளோ நாள் தெரியல. அதனால தான் சாண்ட்ரா மேலே பயங்கர கோவம்லாம் படல. திரும்பி 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் சகஜமாக போச்சு. ஆனால் ரம்யாவும் வியானாவும் வந்து அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணாங்கல்ல, அதில் தான் திவ்யா செம்மையாக அப்செட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வெளியே போய் யார்கிட்ட நீங்கள் கண்டினியூவே பண்ண மாட்டீங்கன்னும் போது சாண்ட்ரா பேரை சொன்னாங்க. ஏன்னா வந்து விக்ரம் ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிட்ட சொல்றாரு, விக்ரம் சண்டை போட்டாலும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் என்கிட்ட சண்டை போடுறாரு, அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வந்தோடனே என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால இவங்க கிட்ட தான் நான் பேச மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப சாண்ட்ரா வெளியே போற நிலைமை வந்தது பாத்தீங்களா. அப்ப திவ்யா அக் பண்றதுக்கு போயிருப்பாங்க. சாண்ட்ரா எதனால அக் பண்ணலன்னா, இவ நம்மளை பத்தி அப்படி சொல்லிட்டால, வெளியே போய் டச்சே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலன்னு விலகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே போய் சாண்ட்ரா பேச ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்ப திவ்யா கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதான் நடந்தது. ஸோ பிரஜின் கிட்ட சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்னு டீட்டெயிலாக சொல்றாங்க. ஆனா பிரஜின் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. ஏன்னா இவர் ஒய்ஃபு பக்கம் தான் நிறைய தப்பு இருக்கு. அது இவருக்குமே தெரியும். நம்ம ஒய்ஃப் நிறைய தப்பு பண்ணியிருக்கா, அதுக்கெல்லாம் நம்ம தான் முட்டு கொடுக்கணுன்ற மாதிரி முட்டு கொடுப்பாரு.
அப்படிதான் நடக்கும். ஏன்னா வந்து ஒய்ஃப் நடிக்கலன்னு இப்போ வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்திலயும் முட்டு தான் கொடுப்பாரு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.